இது அபியுதய் கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை இங்க மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல நம்ம பார்த்த காட்சிகள் கண்டிப்பா உங்களுடைய கண்ணு முன்னாடி இப்பவுமே வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். பிப்ரவரி 14 அன்னைக்கு உலகமே காதல கொண்டாடின அன்னைக்கு குணா மாவட்டத்துல ஒரு 15 வயசு பையன் அபியுதயா மர்மமான முறையில அவனுடைய வீட்டுடைய பாத்ரூம்குள்ள இறந்து கிடக்குறான். அதுவும் மதியம் 2:30 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஏதோ ஒரு பயங்கரமான போராட்டம். இது எதுவுமே தெரியாத மாதிரி அல்கா பேட்மிண்டன் விளையாட போனது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல வெளியே வந்த அந்த ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்குலேஷன், கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மொத்த கேஸையுமே மாத்துச்சு. அல்கா தான் தன்னுடைய பையனை கொன்னுட்டாங்க அப்படின்னு போலீஸ் அவங்களை கைது பண்றாங்க. ஆனா அப்பதான் இந்த கேஸ்க்குள்ள மார்ச் 29ஆம் தேதி SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள நுழைறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பக்கம் அப்படின்னா இனிமேல் நம்ம பார்க்க போறதுதான் இந்த வழக்குடைய உண்மையான முகம். பிகாஸ் இந்த பார்ட் 2ல நீங்க எதிர்பார்க்காத அந்த 2 அதிரடி திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப SIT கொடுக்க போற அந்த மெடிக்கல் ரிப்போர்ட். அது இந்த கேஸ அப்படியே சுக்கு நூறா உடைச்சது. ஆனா அதுக்கப்புறமா இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அதுதான் அந்த கோர்ட் ரூமே அப்படியே அதிர்ச்சியில நிக்கிற அளவுக்கு ஜட்ஜு கேட்ட அந்த 13 அக்னி கேள்விகள். பட் STA இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கேஸ் உடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைனல் ட்விஸ்ட் இந்திய சட்ட வரலாற்றையே உலுக்கி போட்ட அல்கா ஜெயின் வழக்குடைய உச்சகட்ட திருப்பங்களை. அப்படி இந்த கேஸ்ல அடுத்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே விறுவிறுப்பான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்குள்ள SIT டீம் உள்ள வந்ததுமே அவங்க முதல்ல கையை வச்சது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் மேலதான். பிகாஸ் டாக்டர்ஸ் கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை தானே அல்காவை ஜெயிலுக்கு தள்ளுச்சு. ஸோ அதை முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு SIT டீம் ஆர்டர் போடுறாங்க. அண்ட் STA இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சட்ட நுணுக்கத்தையும் புரிஞ்சுக்கணும். வழக்கமா யாராவது ஒருத்தர் மேல FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பதிவு பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அதோடைய விசாரணையை முடிச்சுட்டு கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது நாங்க அந்த நபர் மேல FIR பதிவு பண்ணி விசாரிச்சு பார்த்ததுல இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, இங்க பாருங்க அதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டை ஆதாரமா கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த சார்ஜ் ஷீட்ல தான் எல்லா ஆதாரங்களுமே இருக்கும். ஆனா ஒருத்தங்க மேல FIR போட்டுட்டாங்க, பட் விசாரணையில அவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிசல் ரிப்போர்ட் அல்லது ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல போதிய ஆதாரம் இல்ல, இதோட இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச SIT டீம் முதல்ல அபியுதயோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை போபால்ல இருக்கிற காந்தி மெடிக்கல் காலேஜோடைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ண சொல்றாங்க. அதாவது அதோடைய செகண்ட் ஒப்பீனியனை கேட்கறாங்க. அப்படி அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு கொடுத்த அந்த செகண்ட் ரிப்போர்ட்
இத்தனை நாட்களா போலீஸ் சொல்லி வச்சிருந்த எல்லா தியரியுமே அடியோட சுக்கு நூறா உடைச்சது. அப்படி அந்த புது ரிப்போர்ட்ல டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபியுதயாவுடைய கழுத்துல தழும்புகள் இருந்துச்சு இல்லையா, அந்த தழும்புகளை பார்க்கும் பொழுது அது அவனே தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்த மாதிரி தான் தெரியுது. இது வேற யாரோ அவன் இப்படி பண்ண மாதிரி, அதாவது கொலை பண்ண மாதிரியோ கழுத்தை நெரிச்ச மாதிரியோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க முன் வச்ச ஒரு முக்கியமான மருத்துவ காரணம் என்ன தெரியுமா ஸ்ரீ? ஆக்சுவலி அபியுதய பாத்ரூம்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது அபியுதயுடைய வாயிலிருந்து ஒரு லிக்விட் மாதிரி, ஒரு நுரை மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த வீடியோ, அதாவது அபியுதய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகும் பொழுது அப்ப ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ இப்போ இருக்கு. அதை நம்முடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அபியுதயாவுடைய வாயிலிருந்து வந்த அந்த நுரை மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு கொல்லப்படும் பொழுது அந்த மாதிரி வாயிலிருந்து நுரை வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமான விஷயம். பட் ஒரு நபர் தூக்குல தொங்கி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மூச்சுக்குழாய் அழுத்தப்பட்டு நுரையீரல் இருக்கிற அந்த திரவம் நுரை மாதிரி வாய் வழியா வெளியேறும். சோ இந்த ஒரு முக்கியமான பாயிண்டையும் அவனுடைய உடல்ல இருந்த மற்ற சில முக்கியமான அறிகுறிகளையும் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா கொலை கிடையாது, இது அபியுதய் அவனுடைய உயிரை அவனே எடுத்து இறந்து போயிருக்கான் அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்ல ஸ்ரீ, எஸ்ஐடி இதோட நிறுத்தல. ஓகே, அப்படி சந்தோஷமா இருந்த ஒரு பையன் திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த பக்கத்தையுமே அலசுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரீசன்ட் டைம்ல அபியுதய் அவனுடைய எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதையும், அவனுடைய பழைய மார்க் ஷீட் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய மார்க் குறைஞ்சிட்டே போயிருக்கு அப்படிங்கிறதையும், அன்னைக்கு அதாவது சம்பவம் நடந்த அன்றைய நாள் நடந்த எக்ஸாமுமே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ இதனால ஏற்பட்ட பயம் மற்றும் மன உளைச்சலால தான் அபியுதய் இந்த விபரீதமான முடிவை எடுத்திருக்கான் அப்படின்னு எஸ்ஐடி இப்ப இந்த கேஸ்ல ஒரு புது மோட்டிவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லோக்கல் போலீஸ் கொலை அப்படின்னு சொன்ன அதே கேஸ எஸ்ஐடி இல்ல அவன் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல ஸ்ரீ, அபியுதயாவுடைய அம்மாவான அல்கா ஒரு நிரபராதி, அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி மே 5ஆம் தேதி கோர்ட்ல டிஸ்மிசல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்றாங்க. அதாவது இந்த கேஸ்ல இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல அவங்க மாத்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால தான் போலீஸ்க்கு இது ஒரு கொலை அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கே தவிர மத்தபடி இது ஒரு கொலை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. சோ இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி கை கழுவுது. ஆக்சுவலா எஸ்டிஏ அல்காவை கைது செஞ்சதுமே அந்த ஜெயின் குடும்பமே, அதாவது அல்காவுடைய குடும்பமே கொந்தளிச்சு போச்சு. வழக்கமா இப்படி ஒரு கேஸ்ல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா கணவர் தான் மனைவியை முதல்ல சந்தேகப்படுவாரு. ஆனா இங்க அனுபம் ஜெயின் ஒரு பாறை மாதிரி தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்னோட மனைவி தன்னுடைய பையனை தன்னுடைய உயிரா நினைச்சவ, அவ இப்படி பண்ணிருக்கவே மாட்டா, 7 வருஷம் தவறு பெத்த பையன் அவன், போலீஸ் யாரையோ காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஒய்ஃபை பலிகாடா ஆக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய மொத்த குடும்பமும் அல்கான் பக்கம் தான் நின்னுச்சு. இவங்க தான் லோக்கல் போலீஸ் வேண்டாம், எஸ்ஐடி டீம் வந்து இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட்ல ரிக்வெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்த எஸ்ஐடி டீமும் அவங்க நினைச்ச மாதிரியே அல்கா குற்றவாளி இல்ல அப்படின்னு சொன்னதுமே, அப்பாடா அல்கா இப்ப ரிலீஸ் ஆயிருவாங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பமே சந்தோஷத்துல இருந்த அந்த நேரத்துல தான் இன்னொரு இடி விழுந்துச்சு. எஸ்ஐடி டீம் அவங்களுடைய டிஸ்மிசல் ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க இல்லையா, ஜட்ஜ் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்டை புரட்டி படிச்சு பாக்குறாரு. அப்படி படிச்சவருக்கு ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருந்திருக்கு. பிகாஸ் எஸ்ஐடி கொடுத்த ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிறத ஜட்ஜ் கவனிக்கிறாரு. குறிப்பா கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ், அதாவது கிரைம் சீன்ல 2 துண்டாக்கப்பட்ட ஒரு துப்பட்டா, 5 துண்டா வெட்டப்பட்ட ஒரு லெகிங்ஸ், அண்ட் இதெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒரு கத்தி, இதெல்லாம் கிரைம் சீன்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது இல்லாம இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எஸ்டிஐ உங்களுடைய மனசுல எப்படி விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கோ அதே மாதிரி தான் ஜட்ஜுக்கும் இந்த கேஸ்ல பல கேள்விகள் இருந்துச்சு. சோ எஸ்ஐடி கொடுத்த அந்த டிஸ்மிசல் ரிப்போர்ட்டை ஜட்ஜ் அப்படியே தூக்கி எரிஞ்சிடறாரு. அது மட்டும் இல்லாம மே 9ஆம் தேதி கோர்ட் கேட்ட அந்த அக்னி கேள்விகள் தான் இந்த கேஸை மறுபடியுமே தலைகீழா மாத்துச்சு. அப்படி
ஜட்ஜ் கேட்ட அந்த ஒவ்வொரு கேள்வியுமே அல்காவுக்கு எதிரா ஒரு பெரிய இடி மாதிரி தான் வந்து விழுந்துச்சு. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி அல்கா கிட்ட இனிஷியலா இந்த கேஸுடைய தொடக்கத்துல போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது வீட்டுடைய ஓனர் கிட்ட சாவியை வாங்கிட்டு நீங்க கதவை திறந்துட்டு உள்ள போன உடனே அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு அல்கா ஜெயின் கொடுத்த வாக்கு மூலம் ரொம்பவே விசித்திரமானது. வீட்டுக்குள்ள போன உடனே பாத்ரூம் உடைய கதவை திறந்து உள்ள போன அல்கா தன்னுடைய மகனான அபியுதயா அந்த பாத்ரூம்ல டவல் ட்ராக் இருக்குல்லையா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டி இதுல போட்டு வைப்போம், இல்ல குளிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய துண்டு துடைக்கிறதுக்காக அந்த துண்டை மாட்டி வைப்போம் இல்லையா டவல் ட்ராக், அந்த டவல் ட்ராக் கம்பியில தன்னுடைய மகனான அபியுதயா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அலறி இருக்காங்க. அவனுடைய கழுத்துல ஒரு துப்பட்டா ரொம்பவே இறுக்கமா சுத்தி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுடைய 2 கால்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு லெகின்ஸ் துணியால டைட்டா கட்டப்பட்டிருந்திருக்கு. சோ இத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆன அல்கா, பையன் இனிமே கண்டிப்பா உயிரோடு இருப்பான், அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சவங்க உடனடியா கிச்சனை நோக்கி போயிருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து பையனை தன்னுடைய ஒரு கையால தாங்கி பிடிச்சுக்கிட்டே அந்த பையன் தொங்கிட்டு இருந்த துப்பட்டாவையும் கால்கள்ல இறுக்கமா கட்டியிருந்த அந்த லெகிங்ஸையும் அறுத்து அவனை தரையில படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இன்னுமே பயங்கரமா கத்தி அலறி இருக்காங்க. அதுல இருந்து சில நொடிகள்ல மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க. அப்பதான் கீழ் வீட்டுல இருந்த ஓனர் அம்மாவுமே அந்த டைம்ல மேல வந்து இதை பார்த்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். ஓகே, இப்போ நான் சொன்னதை அப்படியே நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஐடி டீம் சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கோர்ட் கேட்ட அந்த 13 கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கேள்வி, அல்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா பையனுடைய கால்ல லெகிங்ஸ் கட்டி இருந்துச்சு. ஆல்சோ அங்க இருக்கிற டவல் ராட்ல துப்பட்டாவுல அவன் தொங்கிட்டு இருந்தான், அதை நான் கத்தியால அறுத்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேஸ் டைரியில் இருக்கிற அந்த கிரைம் சீன் போட்டோஸை பார்த்தோம் அப்படின்னா அபியுதயா தொங்கிட்டு இருந்த அந்த துப்பட்டா 2 சமமான பாகங்களா வெட்டப்பட்டிருக்கு. ஆல்சோ அவனுடைய கால்ல கட்டி இருந்த அந்த லெகிங்ஸ் துணி அப்படிங்கிறது கரெக்டா 3 சமமான பாகங்களா வெட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு கத்தியை வச்சுட்டு அதுவும் இந்த மாதிரி பதட்டமான ஒரு நேரத்துல எப்படி இவ்வளவு துல்லியமா 3 துண்டா, அதாவது சமமான 3 துண்டுகளா வெட்ட முடியும்? ஆக்சுவலா இது கத்திரிக்கோல்ல வெட்டினா கூட கஷ்டம். சிமெட்ரிக்கல் கட். ஒரு அம்மா தன்னுடைய பையன் தூக்குல தொங்குறத பார்த்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு பதட்டத்தில் இருப்பாங்க, அந்த நேரத்துல ஒரு கத்தியை வச்சு அறுக்கிறப்ப அந்த வெட்டுக்கள் கண்டிப்பா ரேண்டமா தாறுமாறா தானே விழுந்திருக்கணும். பட் அங்க இருக்கிற துப்பட்டா மற்றும் லெகிங்ஸ் உடைய துண்டுகள் ஏதோ ஒரு டெய்லர் அளவெடுத்து வெட்டின மாதிரி ரொம்பவே துல்லியமா சம அளவுகள்ல இருந்திருக்கு. ஒரு பதற்றமான தாய் கத்தியால இப்படி துல்லியமா வெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான் அல்காவுக்கு எதிராக இருந்த மிக முக்கியமான சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். ரெண்டாவது கேள்வி, அந்த பாத்ரூம்ல இருக்கிற டவல் ஹேங்கர் ரொம்ப உயரத்துலாம் இல்ல. அபியுதயாவுடைய உயரத்துக்கு அவனுடைய கால் தாராளமா கீழே தரையில படும். சோ அப்படி இருக்கும் பொழுது அவனால் எப்படி தூக்கு போட முடியும்? மூன்றாவது கேள்வி, ஒருத்தன் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கழுத்துல துணி மாட்டுவான், ஓகே. ஆனா அபியுதயா எதுக்காக தன்னுடைய கால்ல லெகிங்ஸை கட்டணும், அதுவும் அவ்வளோ டைட்டா ஏன் கட்டப்பட்டிருந்துச்சு? நான்காவது கேள்வி, ஆக்சுவலா இதை நம்முடைய STI போன பாட்டிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சா அந்த கமெண்ட்டை நான் இங்க ஷோ பண்றேன். அதாவது அல்கா சாவியை காணோம் அப்படின்னு கீழே இருக்கிற வீட்டுடைய ஓனர் கிட்ட சாவியை வாங்கிட்டு மேல போயிருப்பாங்க. இதை நான் போன பார்ட்ல சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி அவங்க போன சில நொடிகளையே சாவி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்தி சொல்லியிருப்பாங்க. அது கீழே இருக்கிற ஓனர் அம்மாக்கு கேட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இதுல என்ன கேட்ச் அப்படின்னா அந்த ஓனர் அம்மா கொடுத்தது ஒரு சாவி கிடையாது, அவங்க கொடுத்தது ஒரு சாவி கொத்து. அதுல பல சாவிகள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க மேல போன உடனே அந்த வீட்டுடைய சாவியை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்ப நம்ம வீட்டுல ஒரு சாவி கொத்து இருக்கு அப்படின்னாவே கரெக்டா நம்ம அதை போட மாட்டோம். அதுவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொன்னா போட்டு பார்த்து தான் நம்ம ஓபன் பண்ணுவோம். சோ அப்படி ஒவ்வொரு சாவியா போட்டு பார்த்து ஓபன் பண்றதுக்கு லேட் ஆயிருக்கும் இல்லையா? ஆனா இவங்க போன உடனே ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அல்கா அவங்க வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த சாவியை வச்சுதான் உள்ள போனாங்களா? அங்க என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலா ஒரு STI இதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. CCTV அங்க முன்னாடி இருந்திருக்குள்ள, அதுல அவங்க வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி இந்த சாவியை வச்சது எடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா CCTV அந்த மெயின் டோருக்கு முன்னாடி இல்ல, மெயின் கேட் கிட்ட தான் இருந்திருக்கு. சரி, ஓகே, ஒரு பாசிபிள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு லக்ல அவங்க ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட் சாவியே அந்த வீட்டுடைய சாவியா தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அப்படி அவங்க அந்த வீட்டுக்குள்ள போன 2 நிமிஷத்துல சத்தம் கேட்டுதான் கீழ் வீட்டுல இருந்த ஓனர் அம்மா மேல ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டுடைய பாத்ரூம்ல அபியுதய் மற்றும் அல்கா இவங்க 2 பேருமே கீழே மயக்கம் போட்ட மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க.
பட் இங்க வர்ற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அல்கா அப்படி மேல போன அந்த 2 நிமிஷத்துல கதவை திறந்து பையனை தேடி கண்டுபிடிச்சு அந்த துப்பட்டாவையும் லெகிங்ஸையும் கத்தியால அறுத்து பையனை தரையில இறக்கி வச்சு கதர்னாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது ஒரு சூப்பர்மேனால கூட 2 நிமிஷத்துல செய்ய முடியாத காரியமாச்சு அப்படின்னு கன்னத்துல அரையிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுச்சு கோர்ட். 5வது கேள்வி, அபியுதயாவுடைய நோட் புக்ஸை செக் பண்ணப்ப ஒரு நோட்டுடைய கடைசி 3 பக்கத்துல ஏதோ எழுதி இருந்திருக்கு. பட் அதுல ஒரு பக்கம் கிழிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பக்கத்துல என்ன இருந்துச்சு, அதை கிழிச்சது யாரு? 6வது கேள்வி, அல்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பையன் துப்பட்டாவுல தொங்கிட்டு இருந்தான், நான் தான் அதை அறுத்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாத்ரூமுடைய ஹேங்கர்ல துப்பட்டாவை மாட்டுறதுக்கு முடிச்சு போடணும் இல்லையா, அந்த துப்பட்டாவில் ஒரு முடிச்சாவது இருக்கணும் இல்லையா. பட் போலீஸ் அந்த கிரைம் சீன்ல இருந்து துப்பட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது துப்பட்டாவுல முடிச்சு போட்டதற்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. இப்போ ஒரு துணியில முடிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த துணியில சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்க்கிறதுக்கு ஏதோ அயன் பண்ணி வச்ச துணி மாதிரி அப்படியே இருந்திருக்கு. அது எப்படி? 7வது கேள்வி, வீட்டுடைய ஓனர் கொடுத்த அந்த சாவி கொத்துல ஏகப்பட்ட சாவிகள் இருந்துச்சு. அல்கா அதை டெஸ்ட் கூட பண்ணி பார்க்காம மேல போன 2 நிமிஷத்துல கரெக்டா அவங்க எப்படி வீட்டு சாவியை மட்டும் எடுத்தாங்க? ஒருவேளை அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த சாவி இருந்துச்சா அப்படின்னு கோர்ட் கேட்டுச்சு. 8வது கேள்வி, அல்கா முதல்ல வீட்டுக்கு வந்தப்ப சாவியும் காணோம், மெயின் டோரையும் திறக்கல அப்படின்னு நான் பயங்கரமா கத்துனேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பட் அன்னைக்கு பக்கத்துல இருந்த யாருமே அல்கா கத்துன சத்தத்தையோ கதவை தட்டுன சத்தத்தையோ கேட்கவே இல்லை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுச்சு. 9வது கேள்வி, இது ரொம்பவே விசித்திரமான ஒரு பாயிண்ட். தன்னுடைய பையன் இறந்துட்டான், வீடே சோகத்தில் இருக்கு. பட் அந்த பையன் இறந்த அடுத்த நாளே அபியுதயாவுடைய அம்மாவும் அந்த வீட்டு ஓனர் அம்மாவும் ஸ்கூலுக்கு போய் அவனுடைய ஹிந்தி எக்ஸாம் பேப்பரை திருத்த சொல்லி செக் பண்றாங்க. ஒரு வீட்டுல சாவு விழுந்திருக்கும் பொழுது யாருக்காவது எக்ஸாம் பேப்பரை செக் பண்ணணும் அப்படின்னு தோணுமா? சோ இது எதையாவது திசை திருப்புறதுக்காக நடந்த பிளானா? அதாவது பையன் எக்ஸாம் நல்லா எழுதல அப்படின்னு தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு பிளானா? எஸ்ஐடி சொன்ன தியரி படி சாப்பாடு செரிமானமாகிற நேரத்தை வச்சு இவ்வளோ துல்லியமா டைமிங்கை சொல்ல முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு. பட் அந்த 2:30 மணிக்கு வீட்டில இருந்து வந்த அந்த சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. 11வது கேள்வி, இது ஒரு முக்கியமான ஃபாரன்சிக் டீடைல். அட்டாப்சி ரிப்போர்ட்ல பையனுடைய கண்ணுல சிவப்பு புள்ளிகள் மாதிரி இருந்திருக்கு, ரெட் ஸ்பாட்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலா இது ஸ்ட்ராங்குலேஷன், யாராவது கழுத்தை நெரிச்சாதான் இந்த மாதிரி உருவாகும். பட் அதே ஒருத்தர் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போனா இது வர்றது ரொம்பவே அபூர்வம். சோ இத ஏன் எஸ்ஐடி கண்டுக்கல அப்படின்னு கோர்ட் கேட்டுச்சு. அல்கா அவங்களுடைய வீட்டுல மாவு அரைக்கிற கிரைண்டர் மிஷின் ஆன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அத உண்மையாகவே எதுக்காக ஆன் பண்ணாங்க? அவங்களுக்குள்ள நடக்கிற ஸ்ட்ரகிள்ல அப்ப கேட்கிற சத்தத்தை மறைக்கிறதுக்காக தான் ஆன் பண்ணாங்களா? இதை நல்லா விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. 13வது கேள்வி, அந்த பையனுடைய டைரி குறிப்புகள்ல தன்னுடைய அம்மா போடுற சில மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் எழுதி இருந்திருக்கான். சோ இதுக்கும் அந்த சண்டைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஏன் ஆழமா விசாரிக்கல அப்படின்னு எஸ்ஐடி டீமை பார்த்து கோர்ட் இந்த 13 கேள்விகளை முன் வச்சுது. ஸோ ஜட்ஜ், எஸ்ஐடி ரிப்போர்ட்ல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை, அதனால செக்ஷன் 302 கொலை வழக்கு மற்றும் சாட்சியங்களை அழிச்சதற்காக அல்கா மேல ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் பொழுது எப்படி நீங்க அல்காவை நிரபராதி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எஸ்ஐடி டீமை கோர்ட் அன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மதியம் 2:30 மணியிலிருந்து 2:45 வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ பாத்திரங்கள் உருள்ற சத்தமும் ஒரு பெரிய போராட்டத்திற்கான சத்தமும் கேட்டிருக்கு. பட் அந்த சத்தத்தை விட பெரிய சத்தமா அந்த வீட்டுக்குள்ள அந்த மெஷின் ஓடுற சத்தம் தான் கேட்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மெஷின் ஓடுற சத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏன் அன்னைக்கு அல்கா அந்த மெஷினை ஓட விட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அல்காவுடைய கணவரான அனுபம் ஜெயின் ஒரு விசித்திரமான விளக்கத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னும் 2 நாட்கள்ல எங்க வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி பண்றதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் என்னுடைய மனைவி மாவரிக்கிற மெஷினை ஆன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. மார்ச் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்ட அல்கா ஜெயினுடைய பெயில் மனுவை மே 7ஆம் தேதி கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுச்சு. பட் விடாம ஜூன் 14ஆம் தேதி ஹைகோர்ட்ல மறுபடியுமே ஒரு மனுவை போடுறாங்க. கடைசியா ஜூன் 16ஆம் தேதி 50,000 ரூபாய் பாண்ட் மற்றும் 2 பேருடைய சாட்சியத்தின் அடிப்படையில்
அடிப்படையில அல்காவுக்கு பெயில் கிடைச்சது. அப்படி அல்கா ஜெயிலிருந்து வெளியே வர்றப்ப அவங்கள வரவேற்கிறதுக்காக அவங்களுடைய மொத்த குடும்பமுமே அங்க ஜெயில் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. அனுபம் ஜெயின், அல்காவுடைய அப்பா, அம்மா அப்படின்னு எல்லாருமே அவங்க கூடவே நின்னாங்க. எங்களுடைய பொண்ணு அல்கா மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவ ஒருபோதுமே இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு அவங்க குடும்பம் அல்காவிற்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அல்கா ஜெயில இருந்த அந்த 100 நாட்களுமே ஒரு முறை கூட தான் தப்பு பண்ணதா ஒத்துக்கவே இல்லை. அவங்க போலீஸ் கிட்ட ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்களோ அந்த வாக்குமூலத்திலேயே உறுதியா இருந்தாங்க. ப்ரோ கடைசியா என்னதான் ஆச்சு ப்ரோ, யாருதான் இதை பண்ணாங்க அப்படின்னு கோர்ட் கடைசியில என்னதான் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா எஸ்டிஐ இந்த கேஸுடைய கிளைமேக்ஸ் ஒரு த்ரில்லர் படத்துல வர்ற கோர்ட் ரூம் சீன் மாதிரி மாறிடுச்சு. லாயர் கோர்ட் அடுக்கடுக்கான 13 கேள்விகளை வச்சு அல்கா மேல சந்தேகம் இருக்கு, அவங்க மேல கண்டிப்பா ட்ரையல் நடத்தணும், அதாவது விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டப்ப அல்கா ஜெயின் தரப்பு விடாம மத்திய பிரதேசுடைய உயர்நீதிமன்றத்துல ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி மிலிந்த் ரமேஷ் பாட்கே கீழ் நீதிமன்றம் இந்த கேஸ்ல நடந்துகிட்ட விதத்தை ரிஜெக்ட் பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினாரு. அப்படி ஹைகோர்ட் முன் வச்ச இந்திய சட்ட வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான அந்த தர்க்க ரீதியான லாஜிக்கான விளக்கங்கள் இதுதான். லோயர் கோர்ட்டுடைய முதல் கேள்வியா என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாத்ரூமுடைய டவல் ஹேங்கர் அதோடைய ஹைட் ரொம்பவே கம்மியா இருக்கே, அதுல எப்படி ஒருத்தங்க தூக்கு போட்டு சாக முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. இதுக்கு ஹைகோர்ட் ஒரு பெரிய மெடிக்கல் டீம் மூலமா விளக்கம் கொடுத்தாங்க. அங்கதான் ஒரு முக்கியமான மெடிக்கல் டேர்ம் வெளியே வந்துச்சு, அதுதான் பார்ஷியல் ஹேங்கிங். தடயவியல் நிபுணர்கள் ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முழு உயரத்துல தொங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவனுடைய முழங்கால் தரையில பட்டிருந்தாலோ, ஏன் அவன் மண்டியிட்ட நிலைமையில இருந்தாலும் கூட கழுத்து நரம்புகளும் மூச்சு குழாயும் அழுத்தப்படும் பொழுது உயிர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது சாத்தியம்தான் அப்படின்னு டாக்டர்ஸ் டீமும் உறுதி செஞ்சதுமே லோயர் கோர்ட்டுடைய அந்த பெரிய சந்தேகம் அப்படியே உடைஞ்சு போச்சு. ரெண்டாவதா, முதல்ல வந்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல பையனுடைய கண்ணில் இருந்த அந்த ரெட் டாட்ஸ், பையனுடைய கண்ணில் இருந்த அந்த சிவப்பு புள்ளிகள் யாரோ கழுத்தை நெரிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி அதை வச்சுதான் போலீஸ் வாதிட்டாங்க. ஆனா எஸ்ஐடி சப்மிட் பண்ண அந்த ரெண்டாவது மெடிக்கல் டீமுடைய அறிக்கை ஒரு உண்மையை உடைச்சது. ஒரு நபர் தன்னுடைய உயிரை தானே எடுத்துட்டு போராடும் பொழுது கூட அப்ப ஏற்படுற அழுத்தத்துல கூட கண்ணுல ரத்த கசிவு வரலாம் அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாங்க. அதனால வெறும் மெடிக்கல் குறியீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அம்மாவை கொலைகாரி அப்படின்னு எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஹைகோர்ட் லோயர் கோர்ட்டை பயங்கரமா கண்டிச்சது. மூன்றாவது பாயிண்டா ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லோயர் கோர்ட் கேட்ட அந்த 13 கொஸ்டின்ஸும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஏதோ ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. மாவு மிஷினுடைய சத்தம், துல்லியமா வெட்டப்பட்ட துப்பட்டா, கிழிஞ்ச நோட்டு புத்தகங்கள், அதுக்கப்புறமா ஓனர் கிட்ட இருந்து வாங்கின அந்த சாவி, இது எல்லாமே ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே சந்தேகம் வரதா செய்யும். அதை வச்சுதான் அல்கா தான் குற்றவாளியா இருக்கணும் அப்படின்னு லோயர் கோர்ட் முடிவு பண்ணுச்சு. பட் ஹை கோர்ட் இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஒரு லீகல் பாயிண்ட முன் வச்சது. அதுதான் சந்தேகம் எவ்வளவு வலுவா இருந்தாலுமே சரி அது ஆதாரமாக முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு கேஸ்ல நீங்க யாரை வேணா சந்தேகப்படலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு யாரை வேணாலுமே சந்தேகப்படலாம், ஆனா அந்த சந்தேகம் ஆதாரம் ஆகாது அப்படின்னு சொல்லுச்சு. அவசரத்தில் இருக்கிற ஒரு அம்மா தன்னுடைய கையில ஒரு சாவி குத்த கொடுக்கும்போது அதிலிருந்து கரெக்டான சாவி எடுத்து திறந்தது சந்தேகமா இருக்கே அப்படின்னு லோயர் கோர்ட் சொன்னதை நீதிபதி மிலிந்த் ரமேஷ் பாட்கே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு சாவி குத்தில் இருக்கிற சரியான சாவியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய இயல்பான புத்திசாலித்தனம். பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அறிவே இல்லாம தான் செயல்படணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமுமே இல்ல. இதை வச்சு ஒருத்தரை கொலைகாரி அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல மாவு மிஷின் ஓடுனதுக்கோ, இல்ல அந்த துப்பட்டா துல்லியமா வெட்டப்பட்டதுக்கோ, இல்ல அந்த நோட்டு புக்கில் இருந்த பக்கங்கள் கிழிஞ்சு கிடந்ததுக்கோ, இது எல்லாத்துக்குமே 1000 தர்க்க ரீதியான விளக்கங்கள் இருக்கலாம். பட் அந்த விளக்கங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு வெறும் சந்தேக கண்ணோட்டத்துல மட்டுமே ஒரு அம்மாவை தண்டிக்கிறது அப்படிங்கிறது தர்க்க ரீதியானது கிடையாது, இல்லாஜிக்கல் அப்படின்னு நீதிபதி கண்டிச்சாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கிரைம் கேஸ, ஒரு குற்ற வழக்க விசாரிக்கும் பொழுது ப்ராபபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகளை காட்டிலுமே நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள், ப்ரூவன் எவிடன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். சோ இந்த கேஸ்ல அல்காவுக்கு எதிராக ஒரு நேரடி ஆதாரம் கூட இல்ல. இது எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே போலீஸுடைய கற்பனை கலந்த அனுமானங்கள் தான் அப்படின்னு சொல்லி லோயர் கோர்ட் கேட்ட அந்த 13 கேள்விகளையுமே, அந்த சந்தேக கேள்விகள் எல்லாத்தையுமே அந்த சந்தேக கோட்டையவே தகர்த்து எரிஞ்சிருச்சு.
February 9, 2026, அதாவது இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்திய சட்ட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தான் அல்கா ஜெயின் மேல இருந்த அத்தனை கரைகளையுமே ஹைகோர்ட் தொடச்சு எரிஞ்சது. ஆக்சுவலா ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்துறது அப்படிங்கிறது சட்டத்தை தவறா பயன்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொன்ன நீதிபதி அல்காவை கம்ப்ளீட்டா இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நிரபராதி அப்படின்னு சொல்லி முழுமையான விடுதலையோட வீட்டுக்கு அனுப்பி வச்சது. தன்னுடைய ஒரே பையனை பறி கொடுத்த துக்கம் ஒரு பக்கம், 100 நாட்கள் சிறைவாசம் இன்னொரு பக்கம். அது மட்டும் இல்லாம பெத்த மகனையே கொன்னவ அப்படிங்கிற அந்த கொடூரமான முத்திரை, இது எல்லாத்தையுமே சுமந்துகிட்டு நின்ன ஒரு தாய்க்கு சட்டம் கடைசியில துணையா நின்னுச்சு. ஆக்சுவலா இந்த தீர்ப்புக்கு அப்புறமா சோசியல் மீடியா 2 பிரிவா பிரிஞ்சது. ஒரு பக்கம் ஹைகோர்ட் கேட்கறது நியாயம், ஒரு அப்பாவிய சட்டம் காப்பாத்திருச்சு அப்படின்னு ஒரு குரூப் சொல்ல, இன்னொரு பக்கமோ இவ்வளவு சந்தேகம் இருந்துமே அல்கா எப்படி தப்பிக்கலாம், போலீஸ் சொல்றதுல லாஜிக் இருக்கே அப்படின்னு இன்னொரு குரூப் விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே எஸ்டிஐ, இப்ப உங்களுடைய மனசுல கண்டிப்பா சில முக்கியமான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு மட்டும் நான் இப்ப ஆன்சர் பண்ணிடுறேன். இன்கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேற கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எஸ்டிஐ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணி அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, ப்ரோ அல்கா குற்றவாளியா இல்லையா? February 9, 2026 மத்திய பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அல்கா ஜெயின் ஒரு நிரபராதி. அவர் மேல வச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளும் ரத்து செய்யப்பட்டு அவரு இந்த கேஸில் இருந்து கம்ப்ளீட்டா இப்ப விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்துடைய பார்வையில, கோர்ட்டுடைய பார்வையில அல்கா ஜெயின் தான் தன்னுடைய மகனை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு நேரடி ஆதாரமோ இல்ல எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமோ இல்ல. சரி, ஓகே ப்ரோ, அப்படின்னா அபியுதயா எப்படிதான் இறந்தான்? எஸ்ஐடி மற்றும் ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ண அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது அபியுதய் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் எக்ஸாம்ஸ்ல இருந்த பிரஷர், ஆல்சோ அபியுதய் ஒரு மன உளைச்சல்ல இருந்தான் அப்படின்னு எஸ்ஐடி சொல்லி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அபியுதயுடைய கழுத்தில் இருந்த அந்த தழும்புகள் பார்சியல் ஹேங்கிங் அந்த ஒரு முறைக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணி இருந்துச்சு. விச் மீன்ஸ் அந்த பாத்ரூம்குள்ள இருந்த அந்த டவல் ஹேங்கர் இருக்கு இல்லையா, அதுல தூக்கு போட்டு தான் இறந்து போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. சரி ப்ரோ, அப்படின்னா அட்டாப்சி ரிப்போர்ட் படி மதியம் 2:30 மணிக்கு தானே அபியுதய் இறந்திருப்பான் அப்படின்னு அதுல இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய அம்மாவான அல்கா வீட்டுக்குள்ள தானே இருந்தாங்க. இதுக்கு என்ன ரிப்ளை ப்ரோ, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுதான் இந்த கேஸ்லயே ரொம்பவே முக்கியமான ஒரு லாஜிக் பாயிண்ட். டைம் ஆஃப் டெத் அட்டாப்சி ரிப்போர்ட் படி 2:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சு. அந்த நேரத்துல அபியுதயுடைய அம்மாவான அல்கா வீட்டுக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆல்சோ வீட்டுக்குள்ள கரெக்டா அந்த 2:30 மணிலிருந்து கிரைண்டர் மெஷின் ஓடுன சத்தம் கேட்டதும் உண்மைதான். சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இங்க 2 சாத்தியக்கூறுகள், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹைகோர்ட்டுடைய பார்வை படி பார்க்கலாம். அல்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வேற ஒரு ரூம்ல, அதாவது பாத்ரூம்ல அபியுதயா இந்த விபரீதமான முடிவை எடுத்திருக்கலாம். கரெக்டா அந்த டைம்ல இவங்க மெஷின் போட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, சோ அந்த சத்தத்துல அவன் போட்ட சத்தம் அல்காவுக்கு கேட்காம போயிருக்கலாம். ஆக்சுவலா இதை தான் அல்கா தரப்பு ஹைகோர்ட்ல ஒரு வாதமாவே வச்சாங்க. பட் இன்னொரு பாசிபிலிட்டி, அதாவது அல்கா தான் குற்றவாளி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா அல்காவுக்கும் பையனுக்கும் சண்டை நடந்திருக்கலாம், ஆத்திரத்துல அல்கா ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் இதை நிரூபிக்கிறதுக்கு நேரடியான சாட்சிகள் இல்ல, டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. ஓகே ப்ரோ, அப்படின்னா இப்ப முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய சட்டத்துடைய அடிப்படை விதி 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அல்காவுக்கு எதிராக பல சந்தேகங்கள், 1000 சந்தேகங்கள் மலை போல இருந்தாலுமே ஆதாரங்கள், எவிடன்ஸ் துளி கூட இல்ல. அதனால அல்கா ஜெயின் சட்டப்படி ஒரு நிரபராதி. எஸ்டிஏ, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள 2 பேர் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும் பொழுது அதுல ஒரு நபர் கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடக்குறான். கத்தி கீழே கிடக்குது, பட் பக்கத்திலேயே இன்னொரு நபர் நின்னுட்டு இருக்கான். இதை வச்சு பார்க்கும் பொழுது கூட இருந்த அந்த நபர் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்மளால சந்தேகப்பட முடியும், சொல்ல முடியும். ஆனா 100% உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சு சந்தேகத்திற்கு இடம் இல்லாம அந்த நபர் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த ரூம்குள்ள ஒரு ஜன்னல் இருந்து அந்த ஜன்னல் வழியா வேற யாராவது வந்து கூட கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு இல்லையா? இதுவே அதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த 2 பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்றத யாராவது அந்த ஜன்னல் வழியா பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் ஐ விட்னஸ். இது ஒரு டைரக்ட் எவிடன்ஸா மாறும். ஆர் அந்த ரூம்குள்ள இருக்கிற சிசிடிவில கொலை பண்றது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு டைரக்ட்
இன்டைரக்ட் எவிடன்ஸா மாறும். பட் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸா தான் கருதப்படும். இன்னைக்கும் அந்த பாத்ரூம்குள்ள நிஜமாவே என்னதான் நடந்துச்சு, அந்த பையன் ஏன் அந்த விபரீதமான முடிவை எடுத்தான், அந்த கேள்விகளுக்கான விடைகள் அந்த ஜெயின் குடும்பத்துடைய மௌனத்துக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்குது. கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த கேஸ் உடைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில ஷாக்கிங்கான டீடைல்ஸை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை இன்டெப்தா ரொம்பவே டீடைல்டா பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. போலீஸ் ஆரம்பத்திலிருந்து வீடு உள்பக்கமா போட்டி இருந்துச்சு. ஸோ அல்கா தான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிருக்காங்க, அவங்கள தவிர வேற யாருமே உள்ள வர முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிருந்தாங்க. பட் எஸ்ஐடி விசாரிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு. அது நான் இப்ப சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். அபியுதய் இறந்து கிடந்த அந்த பாத்ரூம்ல ஒரு ஜன்னல் இருந்திருக்கு. அந்த ஜன்னல் வழியா ஒரு மெலிந்த நபர் தாராளமா உள்ள வரவோ அல்லது வெளியே போகவோ முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. பட் லோக்கல் போலீஸ் அந்த ஜன்னலை செக் பண்ணவோ அங்கிருந்த கைரேகைகளை சேகரிக்கவோ துளி கூட முயற்சி பண்ணல. ஒருவேளை வேற யாராவது வெளியாட்கள் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்தையே அவங்க மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்க. ஷாக்கிங் டீடைல் 2. பொதுவா ஒருத்தங்க பிளான் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த கில்லர்ஸ் எப்படி கொலை செய்யறது அல்லது தடயங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு கூகுள்ல தேடுவாங்க இல்லையா. ஸோ போலீஸும் அல்காவுடைய போனை வாங்கி அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியுமே அக்கு வேறா ஆணி வேறா அலசி பார்க்கறாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவங்களுடைய கூகுள் ஹிஸ்டரி முழுவதுமே பையனுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டான்ஸ் ரீல்ஸ்க்கான மியூசிக், அதுக்கப்புறமா சமையல் எப்படி பண்றது அப்படின்னு சமையல் குறிப்புகள் மட்டும்தான் அதுல இருந்திருக்கு. சப்போஸ் அல்கா ஒரு கொலையாளியா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய போன்ல ஒரு சின்ன தடயமாவது கிடைச்சிருக்கும். ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஷாக்கிங் டீடைல் 3. பார்ட் 1ல சொல்லியிருப்பேன், கீழே வேலை செஞ்ச அந்த 2 பெண்கள் ராஜகுமாரி மற்றும் சோனம் அப்படிங்கிற 2 பெண்கள் மதியம் 2:30 மணிக்கு அப்புறமா மேல் வீட்டுல இருந்து தப்பு அப்படின்னு ஏதோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அந்த வீட்டில் இதை ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அதை மறுபடியுமே செஞ்சு பார்க்குறாங்க. அதாவது மேல் வீட்டில இருந்து யாராவது கீழே விழுந்தா கீழே எப்படி சத்தம் கேட்கும், மேல் வீட்டில இருந்து யாராவது கத்துனாங்க அப்படின்னா கீழே எப்படி சத்தம் கேட்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த வீட்டுடைய அமைப்பு படி மேலே நடக்கிற சத்தம் கீழே அவ்வளவு துல்லியமா கேட்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எஸ்ஐடி கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அந்த பெண்கள் சொன்ன வாக்குமூலம் அப்படிங்கிறது போலீஸ் திணிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இப்ப வரைக்குமே இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 4. எஸ்டிஏ இதுல போலீஸ் அல்காவை வச்சு ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னா, சரி ஓகே நீங்க அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்ததுமே என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத மறுபடியும் பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எப்படி நீங்க லெகிங்ஸை அறுத்து எடுத்தீங்க அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்ரூம்குள்ள துப்பட்டா மற்றும் லெகின்ஸை ஒரு பொம்மையில கட்டி விட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அல்காவால அந்த பதட்டத்துல ஒரு கத்தியை வச்சு லெகிங்ஸை அறுக்கவே முடியல, துப்பட்டாவையும் அறுக்க முடியல. இது மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் எப்படி அன்னைக்கு இந்த மாதிரி அறுத்தீங்க, அதுவும் சரி பாதியா துல்லியமா அறுத்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே தெரியாம ஒரு பொய்யான வாதத்தை வச்சு போலீஸ் எங்களை சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு அல்கா மீடியா கிட்ட கதர்ன இந்த வீடியோ இப்ப வரைக்குமே ஒரு சாட்சியா இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலா நான் பார்ட் 1லயே சொல்லியிருப்பேன், கிரைம் சீன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அதுல மிக முக்கியமான விஷயம் அந்த பாத்ரூம் உடைய கதவுக்கு உள்பக்க கைப்பிடியில் இருந்த கை ரேகைகள். அதை மட்டும் போலீஸ் கரெக்டா சீல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் உடைய உள்பக்க இருக்கிற தாழ்பால கடைசியா தொட்டது அபியுதயாவா அல்லது அல்காவா அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். பட் போலீஸ் செக் பண்ணப்ப பல கைரேகைகள் அதுல இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களோடது, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோடது அதுல இருந்திருக்கு. ஸோ போலீஸுடைய இந்த அலட்சியம் அல்காவுக்கு சாதகமாகவும் முடிஞ்சு பாதகமாகவும் முடிஞ்சு. ஷாக்கிங் டீடைல் 6. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விசாரிச்ச போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்தியானம் 2:30 இருந்து 2:50 வரைக்குமே மேல அந்த மெஷினை ஓட விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எஸ்ஐடி அதிகாரிகள் இதையுமே ரீக்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த மாவு மெஷினை ரன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அப்ப அந்த மெஷின்ல போடப்பட்டிருந்த கோதுமையுடைய அளவு ஃபைனலா அது அரைக்கப்படுறத கணக்கு பண்ணும்போது அந்த மெஷின் 20 நிமிஷம்லாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 8 நிமிஷத்திலேயே அந்த வேலை முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா மீதி 12 நிமிஷம் அந்த மெஷின் எதுக்காக ஓடிச்சு? ஒருவேளை இது போலீஸால உருவாக்கப்பட்ட ஒரு டைமிங் கணக்கா, இல்ல
உண்மையிலேயே அல்கா எதையாவது மறைக்கிறதுக்காக மெஷின் இப்படி ஓட விட்டாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே விடை தெரியாத ஒரு மர்மம். ஸோ மை டியர் HDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர்ற கேள்விகள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.